ஒரு காட்டுல ஒரு நரியும் கழுதையும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே உணவு தேடி காட்டுக்குள்ள போவாங்க. ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காப்பாத்தணும்னு அதுங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு. ஒரு நாள் காட்டோட உட்பகுதிக்கு உணவு தேடி போச்சு நரி. அப்போ அங்க திடீர்னு ஒரு சிங்கம் வந்துருச்சு. சிங்கத்தை பார்த்து பயந்த நரி சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம் அதை பிடிச்சிருச்சு. ரொம்ப பயந்து போன நரி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட நினைச்சுது. உடனே அது சொல்லுச்சு, சிங்கராஜாவே சிங்கராஜாவே, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன நீங்க சாப்பிடாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொளுத்த கழுதைய சாப்பிடுறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லுச்சு. நரிய சாப்பிட்டா இன்னைக்கு மட்டும் பசியாரும், அதே நேரத்துல கழுதைய சாப்பிட்டா ஒரு வாரம் சாப்பிடலான்னு நினைச்ச சிங்கம், அது எப்படி நீ சொன்னா இங்க கழுதை வரும்னு கேட்டுச்சு. அதுக்கு நரி சொல்லுச்சு, அந்த கொளுத்த கழுதை என்னோட நண்பன் தான், நான் கூப்பிட்டா எங்க வேணாலும் வரும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கம் அந்த நரிய போக விட்டுச்சு. தன்னோட இருப்பிடத்துக்கு போன நரி தன்னோட நண்பனான கழுதையை கூட்டிக்கிட்டு திரும்ப அங்க வந்துச்சு. மறைஞ்சிருந்த சிங்கம் அந்த கழுதையை பிடிச்சு அடிச்சிச்சு. அதுக்கப்புறமா ஓரமா நின்னுட்டு இருந்த நரிய தாவி பிடிச்சது. அடடா சிங்கராஜாவே, நான் சொன்ன மாதிரியே கழுதையை கொண்டு வந்து விட்டுட்டேனே, என்னை எதுக்கு மறுபடியும் பிடிக்கிறீங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு சிங்கராஜா சொல்லுச்சு, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு உன் கூட இருக்கிற நண்பனையே பலி கொடுக்க துணிஞ்ச உனக்கு இந்த தண்டனை சரிதான். உன்னையெல்லாம் நம்ப முடியாது. மறுபடியும் உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா நீ என்னையும் காட்டி கொடுத்துடுவ. அதனால இன்னைக்கே உன்னை கொல்ல முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரே அடி அடிச்சது சிங்கம்.